தூத்துக்குடி அருகே கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக கட்ட பஞ்சாயத்து செய்வதாக காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கோவில்பட்டி அருகே உள்ள ஐயனேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுக பாண்டி என்பவர் முருகன் என்பவரிடம் 1,20,000 ரூபாய் பணம் வட்டிக்கு வாங்கியுள்ளார். இதில் 1,05,000 ரூபாய் அசல் மற்றும் 30,000 ரூபாய் வட்டி ஆகியவற்றை முருகனிடம் திருப்பிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் மேலும் 64,000 ரூபாய் பணம் கேட்டு முருகன் ஆறுமுக பாண்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆறுமுக பாண்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் முருகனிடம் மீதி பணத்தை திருப்பி தந்துவிடும்படி போலீசார் கட்டாயப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஹரிகண்ணன் பேசக்கூடிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் உதவி ஆய்வாளர் ஹரிகண்ணனை ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து தூத்துக்குடி எஸ்பி பாலாஜி சரவணன் உத்தரவிட்டுள்ளார். நான் கோயில்பட்டி வெஸ்ட் போலீஸ்ல எஸ்ஐ பேசுறேன். 291 ராமகிருஷ்ணன் போட சொல்லு. வெஸ்ட் போலீஸ்ல எஸ்ஐ பேசுறேன். அந்த முருகன் அப்பா பேர் ராமச்சந்திரன், பாரதி நகர், அவர் கொடுக்க வேண்டிய 64,000 அமௌண்ட் 6 மாசத்துல தாரம் சொல்லி லீவ் பண்ணி வரலையே. ஆமா சார் சொன்னேன். வருஷம் 2 ஆச்சு. என்னைக்கு 3/9/2021 பேசியிருக்கோம். இப்போ 2023 9 மாசம் முடிஞ்சது. இவ்வளவு நாள் கொடுக்காம இருந்த என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் நான் தாரேன் சார். 2 நாள்லயா? இல்ல நான் கொஞ்ச நாள்ல தாரேன் சார். இல்ல கொஞ்ச நாள்னா எப்படி? இன்னொரு 13 வருஷம் 15 வருஷம் எட்டு வருமா? அப்படி இல்லை இல்லைன்னாச்சு 6 மாதத்துல தாரன்னு 3/9/2021 சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனீங்க. இன்னைக்கு 3/9/2023 முடிஞ்சு 2 மாசம் ஆச்சு. அப்ப 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இனி கொஞ்ச நாள்லாம் இப்போ உங்க துட்டு இன்னொரு ஆள்கிட்ட இருந்ததுன்னா ஒரு கொஞ்ச நாள்ல தரேன் ஏத்துக்கிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துல சம்பளம் கொடுக்க மாட்டீங்க. 6 மாதம் கழிச்சு தரேன் 3 மாதம் கழிச்சு தரேன் ஏத்துக்கிட்டீங்களா?